பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் என்னென்னா அவியல். கேரளாவில் அவியல் ஃபேமஸ் இல்லையா? அடுத்த மாதம் 8ஆம் தேதி ஓணம் வருது. அப்போ ஓணத்துக்கு என்ன ஸ்பெஷல்னா, ஓணத்துக்கு சத்யா தான் ஸ்பெஷல். சத்யாங்கிறது என்னென்னா விருந்து. நம்ம வடை பாயசத்தோட விருந்து வைப்போம் இல்லையா? லஞ்ச் ரொம்ப முக்கியமானது. நிறைய காய், கூட்டு, பொரியல் நிறைய வச்சு 10 நாளும் டெய்லி பாயசம் இருக்கும். டெய்லி ஒவ்வொருத்தவங்க வீட்டில் விருந்து. அதுதான் ரொம்ப ஃபேமஸ். ஓணத்தண்டைக்கு நான் எல்லாம் இது காமிச்சேன்னா உங்களுக்கு செஞ்சு பார்க்க முடியாது இல்லையா? அதனால் ஓணம் வர்றதுக்கு முன்னாடி ஒன்று ஒன்றா போட்டால் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஓணம் அன்னைக்கு உங்களால் முடிஞ்சது 4 5 டிஷ் செஞ்சு ஓணம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம். அப்போது சத்யாவில் மெயின் அவியல். அவியல் நம்ம வீட்டில் அவியல் வைப்போம். ஆனால் அதுக்கும் இங்கே உள்ள கேரளா அவியலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஊர் அவியல் வெள்ளை கலரில் இருக்கும். இங்கே மஞ்சள் பொடி போடுவாங்க. அதே மாதிரி இங்கே புளிப்புக்கு ஏதாவது ஒன்று போடுவாங்க. நிறைய புளிப்பாக இருக்காது. புளிப்பு போட்டிருப்பாங்க, ஆனால் புளிப்பு கண்டுபிடிக்க முடியாது. அந்த லெவலில் தான் புளி போடணும். நான் இன்றைக்கி புளி போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் லாஸ்ட்டில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தயிர் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பீஸ் மாங்காய் வெட்டி போடலாம். அப்படியும் இல்லைன்னா ஒரு பச்சை தக்காளி போடலாம். புளிப்புக்கு ஏதாவது ஒன்று. ஆனால் புளிப்பு எங்கேயாவது இருந்து வரணுமே தவிர புளிப்பாக இருக்கக்கூடாது. அதான் இங்கே உள்ள அவியலோட ஸ்பெஷாலிட்டி. அப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இப்போது இந்த அவியலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இது சேனை பொடியாக நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். வாழைக்காய், நம்ம நேந்திரங்காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வச்சுருக்கேன். உங்களுக்கு இது கிடைக்கலன்னா சாதா வாழைக்காய் எடுத்தால் போதும். இது கத்திரிக்காய், முருங்கைக்காய், இது பீன்ஸ், கேரட், வெள்ளரிக்காய், புடலங்காய், 3 மிளகாய் கீரி வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் புளி ரொம்ப கம்மியாக, அப்புறம் கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், உப்பு. இதுதான் தேவையான பொருட்கள். கொஞ்சம் மிளகாய் பொடி வேணும். அது சும்மா கலருக்காக தான். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வைப்போம். பற்ற வச்சு மண் சட்டி வைப்போம். ஃபஸ்ட் இதில் இந்த சேனை நல்ல வேகாட்டா, சேனைக்கு ஒரு அரிப்பு இருக்கும் இல்லையா? அதுக்காக ஃபஸ்ட்டு சேனை போடுவோம். சேனை போட்டு நல்ல ஒரு 70% இது வேகட்டும். ஏன்னா சேனை வேகிறதுக்கு நேரமாகும். வேகாமல் இருந்தால் பயங்கரமாக அரிக்கும். அப்போ இந்த டோட்டல் டிஷ்ஷும் ஃபால் ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு சேனை வேக வைப்போம். இப்போது இந்த சேனை ஒரு மாதிரி கொஞ்சம் வெந்துருச்சு, தண்ணி வற்றிருக்கு இல்லையா? இப்போது பாக்கி உள்ள காய் போடுவோம். இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இப்போயே கொஞ்சம் ஊற்றிட்டோன்னா இது அடியில் பிடிக்காமல் இருக்கும். ஃபஸ்ட்டே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேனை போட்டிங்கன்னா அடியில் பிடிக்காமல் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டேன். இப்போது பாக்கி உள்ள இது வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், இது புடலங்காய், இது வெள்ளரிக்காய், கேரட்டு, பீன்ஸு. இந்த மிளகாய் பாதி மிளகாய் இதில் போடுவோம், பாதி மிளகாய் தேங்காய் கூட அரைச்சிக்குவோம். இந்த காய்கறியில் உள்ள தண்ணியே இதில் வேகிறதுக்கு போதும். ஆனாலும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். இது ஜஸ்ட்டு கலருக்கு மட்டும்தான். இப்போது இதை மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வைக்கணும். மீன் டைம் நம்ம தேங்காய் இருக்கு இல்லையா? தேங்காய், மஞ்சப்பொடி, ஜீரகம், கொஞ்சம் புளி. நம்ம புளிப்புக்காக ஒன்று கொஞ்சம் மாங்காய் சேர்க்கலாம். இல்லைன்னா லாஸ்ட்டில் இந்த அவியல் செஞ்சு எல்லாம் முடியும் போது 1 ஸ்பூன் தயிர் சேர்க்கலாம். அப்படியும் இல்லைன்னா பச்சை தக்காளி இருக்கு இல்லையா, அது ஒன்று சேர்க்கலாம். புளின்னா கொஞ்சம் தான் புளி. எனக்கு இந்த புளி டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த தேங்காய் கூட நீங்கள் புளியை அரைச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவியலுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அவியல் எப்போதும் நம்ம தயிர் ஊற்றுவோம், அப்படி இல்லைன்னா மாங்காய் போடுவோம் இல்லையா? இந்த புளி போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். புளி, மஞ்சப்பொடி, ஜீரகம், தேங்காய். இது தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். தண்ணி ஊற்றாமல் உங்கள் மிக்சியில் எவ்வளோ அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைச்சா போதும். நிறைய ரொம்ப நைஸாக கூட்டுக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கணும்னு இல்லை. அதுதான் அவியல் பதம். இது நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகாய் வச்சுருக்கேன் இல்லையா, அது, சின்ன வெங்காயம் இவ்வளவும் போட்டு ஒரு பல்ஸ் அடிக்கணும். அதாவது சின்ன வெங்காயம் அதெல்லாம் ரொம்ப மேஷ் ஆகிடக்கூடாது. அது என்ன சொல்கிற, இடித்து எடுத்த மாதிரி இருக்கணும். அப்படி அரைச்சி கொண்டு வரேன். அதுக்குள்ளேயும் இது வேகட்டும். இப்போ நடுவில் இதை திறந்து லைட்டாக கிளறி விடுவோம். கேரளாவில் நார்த் சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவாங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இந்த சேனை போட்டுட்டு அதுக்கு மேலே வேகிறதுக்கு தகுந்த மாதிரி உள்ள காய்கள், ரொம்ப நேரமாகிற காய்கள் ஃபஸ்ட்டே போட்டுட்டு ஈஸியாக வேகிற காய் லாஸ்ட்டில் போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு
மூடி வச்சிருவாங்க. வச்சா என்ன ஆகும்னா காய்கறியிலேருந்து இறங்குற தண்ணியே போதும் அது வேகிறதுக்கு. ஆனால் அது நம்ப முடியாது, சேனை வேகாமல் இருந்ததுன்னா டோட்டல் டிஷ்ஷும் ஃபால் ஆயிரும். அதனால எனக்கு பயம். அதனால தான் நான் அப்படி செஞ்சு காமிக்கல, நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி செய்கிறேன். இது வந்து நம்ம பீன்ஸுக்கு பதிலாக காராமணி பயிருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போடலாம். அப்புறம் கொத்தவரங்காய் போடலாம், தடியங்காய் போடலாம். இது மண் சட்டினால் தண்ணி உரியறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இது மிக்ஸி கழுவின தண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் ஊற்றிக்குவோம். தண்ணி பத்தாட்டினா மட்டும். சிலவங்க தண்ணி நிறைய வச்சுட்டு இதை வடிச்செல்லாம் எடுப்பாங்க. அப்படிலாம் எடுக்கக்கூடாது, அது டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். இது இப்போது முக்கால்வாசி வெந்துருச்சு. இதில் நம்ம இந்த தேங்காய் அரைச்சது இருக்கு இல்லையா, இது இப்படி போட்டுருவோம். தேவைக்கு உப்பு போட்டுட்டு இதை ஒன்றுமே பண்ண வேண்டாம், இப்படியே. இதுக்கு பேர் வந்து தட்டி பொத்தி வேவிக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். இப்போது இந்த தேங்காயில் உள்ள காரம் புளிப்பு, தேங்காயில் உள்ள சத்து பூரா கீழே இறங்கும். அதிலிருந்து தேங்காயும் வேகும், இதில் உள்ள சத்தும் கீழே இறங்கும். இதை அடைச்சி வச்சுருவோம். காயெல்லாம் 80% வந்துருச்சு, இன்னும் ஒரு 20 தான். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் இது வெந்துடும். தமிழ்நாடு அவியலுக்கும் இங்கே உள்ள அவியலுக்கும் வித்தியாசம் என்னென்னா, தாளிக்க மாட்டாங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் போட்டுட்டு இறக்கி வச்சுருவாங்க. இங்கே அவியல் வந்து எல்லா காய்கறியும் போடுவாங்க. அங்கே வந்து எங்கள் வீட்டிலலாம் அம்மா என்ன செய்வாங்கன்னா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸ் இவ்வளோதான் போடுவாங்க. நிறைய புடலங்காய், தடியங்காய் அதெல்லாம் நிறைய போட மாட்டாங்க. இங்கே உள்ளவங்க எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு பீட்ரூட், பாவைக்காய், கோஸு இந்த 3 இல்லாமல் வேறு எல்லாம் அவியலில் சேர்ப்பாங்க. நிறைய காய் சேர்க்கறதுனால இந்த அவியலுக்கு டேஸ்ட் கூடும். எல்லா காய்க்கே ஒரு தனி மனம் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவியல் ஒன்று மட்டுமே போதும், வேறு ஒன்றும் வேண்டாம் சோறு கூட சாப்பிட்றது. அவியல் வந்து சத்தானதும் கூட. டயட் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி அவியல் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க. கொஞ்ச நாள் டெய்லி அவியல் தான் வீட்டில். அவியல் சாப்பிட்டு நல்லா உடம்பு குறைஞ்சாங்க. பசங்கள்லாம் அவியல்னு சொன்னாலே ஓடி போயிடுவாங்க, ஏன்னா டெய்லி அவியல். அவியல்லையே இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் அவியல் இருக்குது. நேந்திரங்காய் இருக்கு இல்லையா, அதுவும் முருங்கைக்காவும் மட்டும் போட்டு அவியல் வைப்பாங்க. அப்புறம் சிகப்பு கீரை இருக்குல்ல, அதுக்குள்ளே தண்டும் பீட்ரூட்டும் மட்டும் போட்டு அவியல் வைப்பாங்க. அப்படி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அவியல் இருக்குது. நம்ம ஒவ்வொரு அவியலாக பார்ப்போம். இனி இப்போது 5 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்ப்போமா? இது வெந்திருக்கு, ஆனால் குழையலை. சிலவங்களுக்கு இந்த அவியல் வந்து இப்படி உடச்சி குழச்சிருவாங்க, அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து அவியல் பீஸாக இருக்கணும், அதான் பிடிக்கும். இப்போ அவியல் எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. உப்பு டேஸ்ட் பார்ப்போம். சூப்பர், பக்கா. இப்போ லாஸ்ட் என்னென்னா, இந்த கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை நம்ம செடியிலேருந்து பறிச்சிட்டு வந்தது. இது நல்லா கை வச்சு இப்படி கிள்ளிட்டு இப்படி நல்லா கசக்கிட்டு போட்டால் நல்ல மணமாக இருக்கும். கருவேப்பிலை வந்து நம்ம தேங்காய் கூடையும் நம்ம அரைச்சிருக்கோம். ஏன்னா பசங்க கருவேப்பிலை இருந்தால் பறக்கி வச்சுருவாங்க இல்லையா, தேங்காய் கூட அரைச்சா பறக்கி வைக்க முடியாது. இதில் நம்மளோட மனோதர்மம் மாதிரி தேங்காய் எண்ணெய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். இந்த ஃபைனல் டச் தான் இந்த அவியலுக்கே டேஸ்ட். இந்த பச்சை தேங்காய் எண்ணெய் லாஸ்ட்டில் ஊற்றுறோம் இல்லையா, அதுதான் பயங்கர மணமாக இருக்கும். ஒரு தடவை லைட்டாக அப்படி கிளறிட்டு அப்படியே வச்சு மூடி வச்சுட்டு இது ஆஃப் பண்ணிடணும். இது ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து எடுத்தோன்னா சூப்பர் அவியல் ரெடி. இது இப்போது அவியல் நம்ம மூடி வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இந்த மண் சட்டிங்கிறதுனால இதில் சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் தண்ணி ரொம்ப தண்ணியே இல்லாமல் இருக்கும்போது நம்ம மண் சட்டியில் வச்சு மூடி வச்சுட்டோன்னா சிலப்போ அடி பிடிச்சிரும். சூப்பர் அவியல் தயார். பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லை? எப்படி இருக்குது அவியல்? செஞ்சு பார்ப்பீங்கள்ல? என்னாச்சு பார்த்தீங்களா? அவியல் பிடிச்சிருந்ததா? பாருங்க, இது கேரளா ரைஸ். சூடு கேரளா ரைஸ் கூட அவியல் வச்சு சாப்பிட்ணும். அவியல் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ரைஸ் வச்சு சாப்பிட்ணும். அதான் இதனோட அழகே. வேற ஒன்றுமே வேண்டாம். இந்த அவியலும் சாதமும் இப்படி எடுத்து சூப்பர், இப்படி சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எவ்வளோ ரைஸ் சாப்பிட்றோமோ அவ்வளோ காய் சாப்பிட்ணும், அதுதான் கணக்கு. எல்லாரும் இந்த அவியல் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனியும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ.